அத்தியாயம் 1. அம்மா, ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்றாள் கிளாரா. தபால்காரர் கொடுத்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு போய் தாய் சோஃபியாவிடம் கொடுக்கவே அதை வாங்கிய தாய் அதை இப்படியும் அப்படியுமாக திருப்பி பார்த்தாள். கிளாரா 16 வயசு, அழகு பெட்டகம். சிவந்த உதடுகளும் காந்த கண்களும் வாலிப்பான உடலும் அவளுக்கு சொந்தம். தாமரை குளம் என்று அழைக்கப்படும் அந்த பெரிய மாளிகை ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமானது. நாட்டை ஆண்ட மன்னர்களின் மந்திரி பிரதானிகள் வாழ்ந்த இடம் இது. வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து பலரை கிறிஸ்துவ மதத்தினராக மாற்றியபோது ஒரு பிரபல நம்பூதிரி குடும்பமும் அந்த வலையில் விழுந்தது. அந்த நம்பூதிரியின் குடும்பமும் மந்திர தந்திரங்களில் நல்ல பழக்கம் கொண்டவர்களாக இருந்தனர். பலவிதமான மாந்திரிக கிரந்தங்கள் அந்த மாளிகையில் இருந்தன. இந்த குடும்பத்தை சேர்ந்த யூதா என்பவர் மிகப்பெரிய மந்திரவாதியாக திகழ்ந்தார். பலவிதமான துர்மந்திரங்களை பிரயோகப்படுத்தியதால் யூதாவைக் கண்டு மக்கள் பயந்தனர். தன் சொந்த பூஜை அறையில் இருந்து கொண்டே வெகு தூரத்தில் உள்ள நபரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின் தன் இஷ்டப்படி அந்த மனிதனை ஆட்டும் சக்தி படைத்தவர்தான் இந்த யூதா. கணவனுடன் படுத்துக்கொண்டு இருக்கும் பெண்ணை தன் படுக்கைக்கு தனது சக்தியால் வரவழைத்து அவளிடம் இன்பம் அனுபவிக்கும் சக்தியையும் படைத்தவர். ஒரு தடவை யூதா அதிபயங்கரமான ஒரு வேலையை செய்தார். அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் பெயர் கோதவர்மா, இளம் வயதுக்காரர். அவருக்கு பல இடங்களில் இருந்து பெண் கொடுக்க பலர் முன்வந்தனர். ஆனால் வடக்கு பக்கத்தில் இருந்து வந்த ஒரு ராஜகுமாரியை ராஜாவுக்கு பார்த்தார்கள். மன்னனின் திருமணம் என்பதால் ஊரே உற்சவ கோலம் பூண்டது. 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ராஜகுமாரி வந்தாள். ராஜகுமாரி பேரழகியாக இருந்தாள். வார்த்தையால் வர்ணிக்க இயலாத அளவுக்கு அவள் அழகியாக இருந்தாள். தேவதை போல் இருந்தாள் எனலாம் மிகவும் சுருக்கமாக. தங்க ஆபரணங்களும் தங்க ஜரிகையோடு கட்டிய ஆடைகளையும் அவள் அணிந்து இருந்தாள். பிரபலமான கோவில் ஒன்றில் அவர்கள் திருமணம் நடந்தது. முறைப்படி ராணிக்கு தாலி கட்டினார்.